ஹலோ, இன்றைக்கி ஒரு சூப்பரான டெசர்ட் மேங்கோ தான். நான் தான் சொன்னேனே ஏற்கனவே இந்த சீசனில் மேங்கோ வச்சு நிறைய விதவிதமாக காட்ட போகிறேன்ட்டு. ஆனால் இந்த டெசர்ட் இந்த சத்தம் கேட்டாலே பசங்களாம் ஓடுவாங்க. நாங்களாம் சின்ன வயசில் ஓடுவோம் சாப்பிட்றதுக்கு. அதே தான் குல்ஃபி தான். ஆனால் இது சும்மா சாதாரண குல்ஃபி இல்லை, மேங்கோ வச்சு ஒரு சூப்பராக செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ பார்ப்போம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இவ்வளோ சூப்பரான குல்ஃபி நம்ம வீட்டில் கூட செய்யலாமா அப்படின்ற மாதிரி இருக்கும். உங்களுக்குலாம் அவ்வளோ சிம்பிளாக அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி சூப்பர் ரெசிபிஸை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் இமிடியேட்டாக வாட்ச் பண்ணலாம், செஞ்சு சாப்பிட்டு சூப்பராக அசத்திடலாம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ குல்ஃபி செஞ்சு பார்த்துருவோமா? செந்தூரா மாம்பழம், மில்க் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், ஃபுல் க்ரீம் மில்க் 1 லிட்டர், சுகர் 50 கிராம்ஸ், ஏலக்காய் பவுடர் 1/2 டீஸ்பூன். இன்றைக்கி நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மேங்கோ குல்ஃபி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க். இதுக்கு நீங்கள் ஃபுல் க்ரீம் மில்க் தான் யூஸ் பண்ணணும், ஏன்னா குல்ஃபி இது அப்போ தான் நல்லா திக்காக வரும். இந்த 1 லிட்டர் பாலை ஃபஸ்ட்டு காய்ச்சிக்கலாம். நம்ம பால் கொதிச்சுட்டே இருக்கட்டும். இந்த மீன் டைம் ஒரு பவுலில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் இருக்குது. இந்த மில்க் பவுடரில் பால் கொஞ்சம் சூடான உடனே அந்த சூடான பால் எடுத்து இந்த மில்க் பவுடரை அந்த பாலில் நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். திருப்பி நம்ம இதை பாலில் தான் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி கரைச்சி நம்ம சேர்த்தோம்னா லம்ஸ் வராது நம்மளுக்கு. அதனால தான் கொஞ்சம் சூடான பால் எடுத்து நல்லா நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பாலில் ஒரு கொதி வருது. இந்த மாதிரி ஒரு கொதி வர டைமில் நாம் அந்த கரைச்சி வச்சுருந்தோம்ல மில்க் பவுடர், அதை இந்த பாலோடு சேர்த்து நல்லா கை விடாமல் நம்ம கிளறிட்டே இருக்கணும். ஃப்ளேமை ஹையில் வச்சுங்க. பொங்கி வரும், நாம் அப்படியே கரைச்சி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம செய்ய போகிறது குல்ஃபி, அதனால் பால் அவ்வளோ திக்காக நம்ம காய்ச்ச போகிறோம். அதனால் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மில்க் பவுடர் போட்ட உடனே கொஞ்சம் பால் திக்காக ஆரம்பிக்கும். அப்படியே நம்ம கரைச்சிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு பால் திக்காகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம காய்ச்சிட்டு இருக்கும்போது அந்த சுற்றி அதோட ஏடுன்னு சொல்லுவாங்க, பால் ஏடு, மலாயின்னுவாங்க ஹிந்தியில். இதெல்லாம் நீங்கள் அப்படியே எடுத்து விட்டு இந்த பாலோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுதான் அந்த திக்னஸ் கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். இதில் நாம் பாதிக்கு பாதி கூட இல்லை, 1/3 ஆகிற வரைக்கும் நம்ம காய்ச்ச போகிறோம். எப்படியும் ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஆகும். இப்போ 1 லிட்டர் பால் இறக்குறைய பாதிக்கு பாதி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, அதாவது ஒரு 50 கிராம்ஸ் இருக்கும் அளவு, அந்த சர்க்கரையை போட்டு இதில் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸ்வீட்னஸ் இதுக்கு மேலே போட வேணாம், இது கரெக்டாகவே இருக்கும். ஏன்னா பால் இன்னும் கம்மியாகிடும். திக்காகும்போது உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாகவே இருக்கும். இதை போட்டு நல்லா சர்க்கரை டிசால்வ் ஆகிற வரைக்கும் கரைச்சிக்கலாம். இப்போ மில்க் ஓரளவுக்கு நம்ம 1/3 நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வந்துருச்சு. ஆனால் இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கலாம். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த சைடில் மலாய் வருது பாருங்கள், அதெல்லாம் எடுத்து போட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ பால் நல்லா திக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த பாலை நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ பால் ஆறிட்டே இருக்கட்டும். இப்போ நம்ம 4 மாம்பழம் எடுத்துக்கலாம். இது செந்தூரா மாம்பழம். இது இந்த குல்ஃபிக்கு இந்த செந்தூரா மாம்பழம் தான் ரொம்ப கரெக்டாக இருக்கும். இல்லைனா தஷேரான்னு இன்னொரு வெரைட்டி கூட இருக்குது. இந்த மாம்பழம் நல்லா பழுத்த மாம்பழமாக வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு ஒரு கத்தி வச்சு மேலே காம்பு இருக்கும்ல, அந்த காம்பை ஒட்டி அப்படியே நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஸ்லைஸ் பண்ணும்போது பொறுமையாக நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி எடுங்க. இப்போ ஒரு நல்ல மெலிசான ஒரு கத்தி எடுத்துங்க. அந்த மாங்கொட்டையை சுற்றி அப்படியே லைட்டாக அந்த ஃப்ளெஷில் குத்தி விட்டு அந்த இடத்த அப்படியே கொஞ்சம் லூஸ் பண்ணிடணும், வேறு ஒன்றுனால. இப்போ இந்த மாதிரி ஒரு கத்திரிக்கோல் இல்லைன்னா அந்த பாத்திரம் பிடிப்போம் இடுக்கி இருக்குல்ல, அதை வச்சு நீங்கள் அப்படியே 2 தடவை ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த மாங்கொட்டை தனியாக வந்துடும். அதை கொஞ்சம் லூஸ் பண்ணணும். கொஞ்சம் பொறுமையாக லைட்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், அழகாக வந்துடும் பாருங்கள். லைட்டாக 2 தடவை அப்படி நீங்கள் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா தனியாக எடுத்துடலாம். அப்படியே வந்துடுச்சு பார்த்தீங்களா? இப்போ மாம்பழம் எல்லாம் ஹாலோவாக ஒரு கப் மாதிரி இருக்குது. இப்போ இந்த மாங்கட்டையில் உள்ள அந்த ஃப்ளெஷ் எல்லாத்தையும் நீங்கள் கத்தியை வச்சு சீவி எடுத்துருங்க. அதுவும் நம்மளுக்கு யூஸ் ஆகும். இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். நம்ம இந்த செந்தூரா மாம்பழத்தில் தான் இது ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ஆக்சுவலி நாங்களாம் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அப்பா செய்வாங்க. இந்த செந்தூரா மாம்பழத்தை அழகாக 2ஆக கட் பண்ணி 2 சைடும் அப்படி ட்விஸ்ட் பண்ணி எடுத்தாங்கன்னா ஒரு சைடு கப்பு மாதிரி வரும், இன்னொரு சைடு அந்த மாங்கொட்டையோடு இருக்கும். அதை நாங்கள் ஸ்பூன் போட்டு சாப்பிடுவோம். அந்த ஃப்ளெஷ் எல்லாம் இன்னும் ஞாபகம் இருக்குது எனக்கு சின்ன வயசில். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த செந்தூரா மாம்பழம். இப்போ நம்ம இந்த இதுலேருந்து எடுத்தோம்ல அந்த மாம்பழ சதையெல்லாம்
திருப்பி அந்த கப்புக்குள்ளேயே போட்டுடலாம். அதை போட்டு உள்ளே நல்லா நம்ம கொஞ்சம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். இது கொஞ்சம் வித்தியாசமான குல்ஃபி. இது ஃபஸ்ட்டு நான் எங்கள் ஆஃபீஸில், அது ஒரு நார்த் இந்தியன் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ், அது அங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்கு கொடுத்தாங்க. அது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா, நான் இவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது அப்படின்ட்டு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இன்னொன்று உங்களுக்கு இதே மாதிரி நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி கட் பண்ணி நம்ம அப்படியே அந்த இதை வந்து லூஸ் பண்ணிக்க வேண்டியது தான் கத்தியை வச்சு. இப்போ இதையும் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா க்ளோஸாக பார்க்கலாம். நீங்கள் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு லைட்டாக 2 ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா அழகாக வந்துடும். அது எப்போதுமே ரொம்ப ஈஸியாக வந்துடும். அது வந்துடுச்சு பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள், நல்ல ஒரு கப்பு மாதிரி இருக்குது. ஸோ இதில் இருக்கிற நம்ம அந்த மாம்பழத்தையும் எடுத்து இது உள்ளே போட்டு நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி அதையும் ஈவனாக ஆக்கிடலாம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப வித்தியாசமான குல்ஃபி. இன்னொன்று ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப அதிகமாக தேவையில்லை. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வீட்டில் எல்லோரும் லைக் பண்ணுவாங்க. இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. இப்போ நம்ம இதுலேருந்து எடுத்த அந்த மாம்பழத்தையும் திருப்பி இது உள்ளே போட்டு எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அது உள்ளே போட்டு நல்லா நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி ஃபில் பண்ணணும். வேறு ஒன்றும் இல்லை. இந்த குல்ஃபியை ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள். இது எவ்வளோ குல்ஃபி சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் இது ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். அந்த குல்ஃபியோடைய டேஸ்ட்டும் அந்த மாம்பழத்தோடைய டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம காய்ச்சின பால் ஓரளவுக்கு ஆறிடுச்சு, நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துச்சு. இதை எடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன கப்போ இல்லை ஒரு டம்ளர்லேயே ஊற்றிங்க. அப்போ தான் நம்ம ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும், சைட்லலாம் வழியாது. அதுக்காக தான் இந்த மாதிரி நான் ஒரு சின்ன கப்பில் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம என்ன செய்யலாம், நம்ம வெட்டி வச்ச மாம்பழத்தை எடுக்கலாம். நான் சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு வெட்டுறீங்கல்ல மாம்பழத்தில், இது இந்த மூடி மாதிரி இருக்குல்ல, அதை பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா அந்தந்த மாம்பழத்துக்கு அதான் கரெக்டாக செட் ஆகும். அதே மாதிரி இந்த மாம்பழத்தை இந்த மாதிரி ஒரு கப்பு மேலே வச்சுருங்க. அப்போ தான் ஸ்ட்ரைட்டாக நிற்கும். இப்போ இந்த பால் எடுத்து அந்த மாம்பழத்துள்ளே நம்ம ஊற்றணும். ஊற்றும் போது மேலே கொஞ்சம் கேப் விட்டுருங்க. வழியே ஊற்றாதீங்க. சம்டைம்ஸ் அது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம், அது அப்படியே ஐஸ் ஆகும்போது எக்ஸ்பேண்ட் ஆகும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன கப்பில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அது வந்து கொட்டாமல் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அப்படியே அதுக்காக தான் அதை நான் வச்சு காட்டியிருக்கேன். இப்போ இன்னொன்றுலேயே அந்த மாதிரி உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். மேலே கொஞ்சோண்டு ஒரு 1/2 சென்டிமீட்டர் கேப் போட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நம்ம அழகாக செட் ஆகிடும். அந்தந்த மாம்பழத்துக்குள்ளே அந்த சைஸ் அப்படியே வச்சிங்கன்னா மூடி மாதிரி அழகாக செட் ஆகிடும். இப்போ இன்னொன்றுலேயும் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு கப்பு இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துங்க. இந்த டம்ளரில் வச்சா கூட அழகாக செட் ஆகிடும். இப்போ இதில் இந்த மாதிரி ஊற்றி இந்த மூடியை போட்டு நம்ம இது எல்லாத்தையும் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். இப்போது ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஃப்ரீசரில் தான் வைக்கணும். இது மினிமம் 8 ஹவர்ஸ் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு எடுக்கணும். இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் எடுத்து ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். நான் வந்து ஓவர் நைட் வைக்க போகிறேன். ஸோ நாளைக்கு காலையில் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா சூப்பராக ஃப்ரீஸ் ஆகிட்டுருக்கு. நல்லா கல் மாதிரி ஆகிட்டுருக்கு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு பீலர் எடுத்துக்கலாம். இதை வச்சு இந்த மாம்பழ தோலை எல்லாம் சீவி, இப்போ பொறுமையாக எல்லாம் தோலையும் நாம் சீவி எடுக்கலாம். ரொம்ப சில்லுன்னு இருக்குது. அப்படியே கையெல்லாம் சில்லுன்னு இருக்குது, பிடிக்கவே முடியல மாம்பழத்தை. இப்போ இந்த மாதிரி பொறுமையாக எல்லாத்தையும் நீங்கள் சீவி எடுத்துருங்க. அதுக்கு பிறகு தான் அதோடைய டேஸ்ட்டே வரும். சூப்பராக இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம தோலெல்லாம் சீவியாச்சு. இப்போ நல்லா ஒரு ஷார்ப் நைஃப் எடுத்து இதை ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான். சுற்றி மாம்பழம் இருக்கும், உள்ளே அப்படியே குல்ஃபி இருக்கும். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இந்த ஸ்லைசஸ் திக்னஸ் வந்து இந்த மாம்பழம் சைஸுக்கு ஏற்றபடி நீங்கள் பார்த்து போட்டுங்க. இதில் ஒரு 4 ஸ்லைஸ் வரும், ஃபுல் ஸ்லைஸு. பார்த்தீங்கன்னா குல்ஃபி உள்ளே இருக்கும், சுற்றி மாம்பழம் இருக்கும். இது மோஸ்ட் ஆஃப் த நார்த் இந்தியன் மேரேஜஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஐஸ்கிரீமுக்கு போல் இது தான் கொடுப்பாங்க. ஃபஸ்ட் டைம் சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. இன்னொரு விதமாகவும் இதை சர்வ் பண்ணலாம். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குல்ஃபி நடுவில் இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு மாம்பழம் டேஸ்ட்டோடு. இந்த மாதிரியே நீங்கள் வெட்டி சர்வ் பண்ணலாம். இல்லைனா அந்த முழு மாம்பழம் இருக்குல்ல, இதை நீங்கள் தோலை கூட சீவ வேண்டியதில்லை. அப்படியே எடுத்து ஒரு ஸ்பூன் ஒன்று போட்டு இல்லை ஐஸ்கிரீம் ஸ்டிக் போட்டு வரவங்களுக்கு நீங்கள் சாப்பிட கொடுத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் மாதிரி எடுத்து சாப்பிட்லாம் உள்ளேருந்து குல்ஃபியை. அந்த குல்ஃபி முடிய உங்களுக்கு சுற்றி அப்படியே அந்த மாம்பழமும் வரும். ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது மேங்கோ டெசர்ட்டில் 2வது. இன்னும் அந்த மாதிரி நிறையா உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ சீசன் இருக்கும்போதே இதெல்லாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் உட்காந்து சாப்பிடுங்க. அவ்வளோ சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும். நார்மலாக நம்ம ஐஸ்கிரீம் குல்ஃபிலாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு போல் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்.
இன்னும் நிறைய ஸ்வீட்ஸ்லாம் வரப்போகுது. எங்கள் சேனலில் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகே, இன்னொரு மேங்கோ டிஷ்ஷோடு உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், குட் டே.